சைட் டிஷ் கூட செய்ய தேவையில்லை. சுட சுட 10 கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு மிக்ஸிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு ராகி மாவு, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்குங்க. 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. ரவை ஊறி வந்ததும் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நான் தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கூடவே வெங்காயம், 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மாவில் சேர்த்துட்டு கொஞ்சமாக 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து இதை கொஞ்சம் குழியான கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 2 கரண்டி அளவு மாவை ஊற்றி இது மாதிரி வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 சைடும் வெந்து செவந்ததும் எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு பஞ்சு மாதிரி சாஃப்டான ராகி பந்தோசா ரெடி. இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.